இந்த வீடியோவில் மேட்டில் 2024 கேட்ட மேட்டில் கொஸ்டினில் 68வது கொஸ்டின் 56/75 எனும் எண்ணின் விரிவில் அமையும் ஒன்றாம் இலக்க எண். பாருங்கள், 56ல் ஒன்றாம் இலக்கணம் எடுத்துட்டோம். 6/1 போட்டால் 6/1 6 தான். 6/2ன்னா 6 × 6 36. 6/3ன்னா 6 × 6 × 6 32 216. இப்போ எல்லாத்துலேயும் பாருங்களேன், 6ஆல் முடியுதா? அப்போ ஆன்சர் 6 தான். அப்போ 56/75 எனும் எண்ணின் விரிவில் அமையும் ஒன்றாம் இலக்கணம் 6ஆக தான் முடியும். அப்போ 1 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, வழிமுறை வினா எண் 69/73. கொடுக்கப்பட்ட 3 படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படத்தை தேர்ந்தெடுக்கணும். தொடர்ந்து அடுத்து என்ன படம் வரும்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், முக்கோணம், இங்கே சர்க்கிள் இருக்குது, வட்டம். இங்கே எப்படி மாறுதுன்னா, இந்த வட்டம் பெரிய வட்டமாகி அதுக்குள்ளே இந்த முக்கோணம் மாதிரி வடிவம் கீழவும் அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது படம், இந்த சதுரம் 2வது இருக்குது. இப்போ சதுரம் பெருசாகி அதுக்குள்ளே இதே மாதிரி படம் கீழேயும் ஆப்போசிட்டில் மேலேயும் சேர்ந்து வச்ச மாதிரி இந்த பாருங்க தான். இப்போ சதுரத்துக்குள்ளே இதே மாதிரி ஒரு படம் கீழேயும் ஆப்போசிட்டில் தலைகளை அதோடு சேர்த்துக்கு ஊற்ற மாதிரி இருக்கு. இந்த படம் தான் ஆன்சர். 2 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், 3ல் ஒரு வட்டம், ஒரு ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க் அடுத்து ஒரே ஒரு ஆரோ மார்க் தான் சென்டருக்கு வருது. அதுதான் அடுத்து 1 இந்த கார்னர் வருது, அடுத்து அந்த சென்டருக்கு வருது. அடுத்து இங்கே வரும்போது என்னவாக இருக்குன்னா 3 ஆயிடுது பாருங்கள். இங்கே 2 ஒரு ஆரோவாக இருந்துச்சு, இங்கே கார்னர், அடுத்து இங்கே சென்டரு, அடுத்து இங்கே வரும்போது 2 இது கூடுது. அடுத்ததும் அதே மாதிரி தான் என்ன செய்யும், ஒரு இது நகர்ந்து இந்த பக்கம் வந்துடும், 3 தான் இருக்கும், 3 தான் வந்துருக்கும். ஏன்னா இங்கே 1, இங்கேயும் 1, இங்கே 3, 2 கூடுது, திரும்ப 2 தான், அதே தான், இதே மாதிரி தான். இங்கே 1 வந்ததே தான், ஒரு இது நகர்ந்து 1, அதே ஆரோ, ஒரு ஆரோ இருக்குது. இங்கே அதேமாரி அடுத்து இந்த கார்னருக்கு 2 கூடுது, அடுத்து இந்த இடத்துக்கு அதே கூடாமல் 3 ஆரோ இருக்கும். 3 ஆரோ இருக்க மாதிரி இங்கே தான் இருக்குது. 3 ஆரோ இருக்கும்போது வேறு எதுவும் ஆன்சரும் இல்லை. அடுத்து இதுதான் ஆன்சரு. இதில் இந்த வட்டத்தையும் செக் பண்ணுங்கள். ஒரு வட்டம், 2 வட்டம், 3 வட்டம், அடுத்து 4 வட்டம் வரும். 4 வட்டம் இங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 4 வட்டம். இதுதான் ஆன்சர். அப்போ 1 ஆன்சர். 71க்கு வாங்க. 71ல் முதல்ல பாருங்கள், இந்த வட்டம் இங்கே ஒரு கட்டம் இந்த கார்னர் நகருது, அதுக்கடுத்து இந்த கார்னருக்கு வருது இந்த வட்டம், அதே வட்டம் இங்கே வரும், இங்கே வரணும் அந்த இடத்துக்கு. அப்போ இங்கே வர்ற மாதிரி ஆன்சரு இது 2 தான் இருக்குது. இது 2க்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. அது மாதிரி இந்த சதுரம் பாருங்கள், இந்த சதுரம் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் நகர்ந்து இடம் மாறுது. இடம் மாறி ஒரு ஆறாவாக மாறிங்க பாருங்கள். இந்த சதுரம் இங்கே இருக்க சதுரம் இந்த பக்கம் ஆன்டி கிளாக்ஸ் டைரக்ஷனுக்கு இது 2 இன்டர்சேஞ்ச் ஆகும். இன்டர்சேஞ்ச் ஆகி என்ன ஆகுனா, இந்த முக்கோணம் தலைகீழாக போய்ட்டு இந்த சதுரம் லேசு சாஞ்சு திக்னஸ் ஆயிடுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும்போது இந்த இது இங்கே வந்துடும், இங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? அந்த படம் இங்கே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி படம் 2 படம் இந்த 2 ரைட்டா. அடுத்து இது இங்கே மாறி ரைட்டா, இங்கே மாறினா இது இங்கே வந்துடும், இன்டர்சேஞ்ச் ஆகி திக்னஸாக மாறணும். இன்டர்சேஞ்ச் ஆகி தலைகீழ முக்கோணமும் இது லேசாக இந்த சேஞ்சாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த சர்க்கிள் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுது, ஒரு இது கட்டம் தாண்டி. இங்கே இருக்க சர்க்கிள் இங்கே வருங்க, இங்கே இருக்க சர்க்கிள் இங்கே வந்திருக்கா, அடுத்து அதே சர்க்கிள் இங்கே வந்திருக்கா, அடுத்த சர்க்கிள் இங்கே வரும். இந்த படத்தை பொறுத்தவரை இங்கே வர்ற மாதிரி படம் இது 2 தான் இருக்குது. அடுத்து இந்த பாருங்கள், இந்த முக்கோணத்தை கூட நீங்கள் பாருங்களேன், இந்த முக்கோணம் இங்கே இருக்கும்போது இங்கே போய் தலைகீழ் ஆயிடுதா, இப்படி கூட பாருங்கள், தலைகீழ் ஆயிடுது. அடுத்து இங்கே அந்த திக்னஸ் போய் தலைகீழ மாறிடுது. அடுத்து இங்கே அடுத்து இங்கே வரும், இங்கே முக்கோணம் தலைகீழாக திக்னஸ் ஆகும். அது ஆன்சர். திரும்ப 2 சொல்கிறேன் பாருங்கள், சர்க்கிள் இங்கே இருக்க சர்க்கிள் இங்கே வருது, அடுத்த படத்தில் இங்கே வருது, அடுத்த படத்தில் இங்கே தான் வரும், இங்கே வர்றது 2 ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து முக்கோணத்தை பார்ப்போம். அந்த முக்கோணம்
மேலே போய் இங்கே இருக்க முக்கோணம் இங்கே போய் தலைகீழாகி திக்னஸாக மாறுது. அடுத்து இதே முக்கோணம் இங்கே வந்து தலைகீழாகிக்கிறது திக்னஸ் இல்லாமல். அடுத்த முக்கோணம் இங்கே வந்து தலைகீழ மாதிரி திக்னஸ் ஆகும். அப்படி இருக்க இந்த படம் தான். அப்போ 3 தான் கரெக்ட் ஆன்சர். 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 71. அடுத்து 72க்கு வாங்க. 72ல் பாருங்கள். இதில் இன்ட்டு இதில் வந்து உள்ள இந்த சதுரத்துக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பெருக்கல் இருக்குது, இங்கே கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. பெருக்கல் கூட்டல் பெருக்கல். அடுத்து என்ன வரும்? இங்கே கூட்டல் தான் வரணும். கூட்டல் இருக்குது. 2 படம் தான். இந்த படமும் இந்த படம், அது 2க்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பெருக்கல் மட்டும் பாருங்களேன். பெருக்கல்ல இந்த பெருக்கல் 2 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த கிளாக்வைஸ் டைரெக்ஷன் மூவ் ஆகுது பாருங்கள். இந்த ப்ளஸ் இங்கே வருது, மைனஸ் இங்கே வருது, இது இங்கே மாறுது, இந்த இன்ட்டு இங்கே போயிடுது. இந்த 2 பெருக்கல் மட்டும் பாருங்கள். இது 2 கம்பேர் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக்ஸ் டைரெக்ஷனில் ப்ளஸ் இங்கே மாறுது, இங்கே மைனஸ் இங்கே வருது, பெருக்கல் இங்கே போகுது, இந்த டிவிஷன் வந்து மேலே போயிடுது. அப்போ அதே மாதிரி இந்த ப்ளஸ்லேயும் ஆன்டி கிளாக்ஸ் டைரெக்ஷனில் பாருங்கள். அப்போ என்ன இருக்கணும்? இந்த ப்ளஸ் வந்து இந்த கார்னருக்கு வந்துடணும். இந்த ப்ளஸுக்கு இந்த கார்னர் இந்த மாதிரி இந்த படம் தான் இருக்குது. இந்த மைனஸு இங்கே போயிடணும், இந்த இன்ட்டு மேலே போயிடணும், இந்த டிவிஷன் இங்கே ப்ளஸ் போயிடும், டிவிஷன் இந்த இடத்துக்கு போயிடணும். அப்போ இது 3வது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 73 பாருங்கள். 73ல் ஒரு ஒன்றுமே இல்லை. இது 2ம் பாருங்களேன். இங்கே இருக்க எஸ்ஸு இது இடம் மாறுது அப்படியே. இங்கே இருக்க 2வது இங்கே படம் இங்கே மாறிக்கிறது, இங்கே இருக்க படம் அப்படியே இங்கே மாறிக்குது. அப்படி தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. இங்கே இருக்கிறது அப்படியே இந்த பக்கமும், இந்த பிறகு அப்படி இப்படி எதுவுமே மாறலை. இடம் மட்டும் அப்படியே மாறுது. லெஃப்ட்டில் இருக்க ரைட்டும், ரைட்டில் இருக்க லெஃப்ட்டும் மாறிடுது. இந்த நடுவில் இருக்க படம் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. சர்க்கிள் மேலேயும் ட்ரையாங்கிள் கீழேயும் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே என்னாகும்? இந்த முக்கோணம் மேலே போகணும், ஸ்கொயருக்கு முக்கோணம் மேலே போகணும், சதுரம் கீழே வரணும். முக்கோணம் மேலேயும் சதுரம் கீழே இங்கே வந்துருச்சு. அதே சமயத்தில் இங்கே இருக்க படம் அப்படியே இங்கே இருக்க படம் இங்கே போகணும், இங்கே இருக்க படம் அப்படியே இங்கிட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ 4 தான் கரெக்டான ஆன்சர். திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன். தேங்க்ஸ்.